உங்களுக்கு இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத எப்படி குணப்படுத்தணும்னா, போய் மருத்துவர் சொல்றா மாரி மருந்து மாத்திரைகள சாப்பிட்டா மட்டும் அது குணமாகாது. முதல்ல நீங்க உங்க நோய்க்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன உண்மையான மருத்துவம் எதுனா, உங்க நோய்க்கு நீங்க செய்ற மருத்துவம் தான் உயர்ந்த மருத்துவம். இப்போ உங்க உடம்புல ஒரு காயம் இருக்குன்னா, அதுக்கு உயர்ந்த மருந்து எது தெரியுமா? நீங்க உங்க கையால வைக்கிற மருந்து தான் உயர்ந்த மருந்து. உங்க உடம்புல தானே காயம். அப்போ நீங்க அப்போ கூட யாராவது ஒரு டாக்டரோ, நர்ஸோ தான் உங்களுக்கு கட்டு போட்டு விடுவாங்களா? நீங்க உங்க உடம்புக்கு கட்டு போட்டுக்க மாட்டீங்களா? மருந்து வைக்க மாட்டீங்களா? அப்போ நீங்களே உங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு யோசிக்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனைன்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு மருத்துவர், அவருக்கு காசு கொடுத்தா அவர் யோசிப்பார். நமக்கு எதுக்கு அந்த வேலைலாம் அப்படின்னு நினச்சிக்கிப்பீங்களா? இப்போ உங்க உடம்ப பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? உங்க உடம்ப பத்தி கொஞ்சமாச்சு நம்ம உடம்புக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கா நீங்க பிஸியா இருக்கீங்க? அப்படி ஒரு பிஸி தேவையா? அப்போ உங்க உடம்பு எதை எதிர்பார்க்குதுன்னா, நம்மள பத்தி இவ்வளோ நாள் இந்த இவனுக்கு இவங்களுக்காக நம்ம உழைக்கிறோமே, இந்த மனுஷங்க நம்மள பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? இவன் நம்மள பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறானா? இவனுக்காக தானே நம்ம துடிச்சிட்டு இருக்கோம். இந்த இதயம் துடிக்குது, சிறுநீரகம் எல்லாம் தூங்குனா கூட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நல்லா கண்ணு கருத்துமா ஆனா உடம்பு சரியில்லைன்னா, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? இந்த நோய் எதுக்கு வந்தது? ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, மருத்துவர்கிட்ட காசு கொடுத்து போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிறான். ஒரு நாளும் தான் உடம்புக்கு ஏன் இது வந்தது? எதுக்கு வந்தது? அந்த யோசனை ஏன் வர மாட்டேங்குது? அந்த உடம்பு கவலைப்படுது. அப்படி தான் கவலைப்படுது. நீ யோசிக்க மாட்டியா? யார் யாரோ தான் யோசிப்பாங்களா? நீ யோசிக்க மாட்டியா? இந்த உடம்புக்கு என்னதான் வந்தது? என்னதான் பிரச்சனைன்னு நீ யோசிக்க மாட்டியா? அப்படின்னு தான் இந்த உடம்பு கவலைப்படுது. அதனால் உயர்ந்த மருந்து எது? நம்ம உடம்புக்கு நாமளே செய்து கொள்கிற மருத்துவம் தான் உயர்ந்த மருத்துவம். உயர்ந்த மருந்தும் அதுதான். அப்படி ஒவ்வொருத்தரும் மருத்துவராக இருக்கணும். நம்ம அவங்கவுங்க உடம்பை பார்த்துக்கணும். வருமுன் உடம்பை நோய் வருமுன் உடம்பை காத்துக்கொள்கிற நோயிடமிருந்து நோய் வருவதற்கு முன்பே உடம்பை பாதுகாக்கிற ஒரு மருத்துவராக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். வந்த பிறகு குணப்படுத்தக்கூடிய தகுதியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துறது யாராலையும் முடியும். பெரும்பாலான பெரிய பெரிய மருத்துவர்களாலே, கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இந்த எம்பிபிஎஸ் படித்தவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களாலேயே இந்த சுகருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போ நோய் வந்த பிறகு குணப்படுத்துகிற தகுதியை எல்லாராலையும் முடியாது. வருவதற்கு முன்பே நம்ம பார்த்துக்கணும். உணவில் கட்டுப்பாடு. நோய் வருவதற்கு முன்பே எதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருமோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்து விட வேண்டும். அப்போ எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கணும். நோய் வராமல் இருக்கணும்னா என்ன அறிவு அப்படிங்கிற அறிவு இருக்கணும். அதை மற்றவங்ககிட்ட சொல்லணும். நம்மளாக யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதாது. மற்றவங்ககிட்ட சொல்லணும். பார்க்குறவங்ககிட்ட யாராவது உங்களை போல் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லணும். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுகர் அதிகமாகாமல் இருக்கிறது, அதை எப்படி கட்டுப்பாடாக வச்சுக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். உங்கள் அறிவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் நோய் குணமாகும். வெறும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா மட்டும் போதாது. மருத்துவர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுட்டா அந்த சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதோடு நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், பணம் சம்பாதிக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோம் அவ்வளோதான். டாக்டர் போய் பார்த்தோம், அவர் மருந்து எழுதி கொடுத்தாரு, அது சாப்பிட்டோம் வேலைக்கு. அடுத்து நம்ம தொழிலை பார்க்கலாம், பணத்தை சம்பாதிக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மட்டும் இருந்துட்டால் நம்ம நோய் குணமாயிரும்னு நினச்சிக்காதீங்க. தப்பு. அது மிகப்பெரிய தப்பு. உங்கள் நோய் குணமாகணும்னா, இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னா, உங்களை மாதிரி சுகரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்கள் நண்பர்களில் யாராவது சுகரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும். அவங்ககிட்டேருந்து நீங்களும் கேட்கவும் செய்யணும். அந்த மாதிரி கலந்துரையாடி தான் ஒரு நோயை குணப்படுத்தணும். வெளியவே சொல்லாமல் டாக்டர்கிட்ட போக வேண்டியது, அவர் மருந்து மாத்திரை வேலைக்கு சாப்பிட வேண்டியது, அப்படி சாப்பிட்டே ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. கலந்துரையாடணும். பல பேருக்கு வழி நடத்தணும். உங்களை மாதிரி பிரச்சனையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு நோய் குணமாகும். நோய் இப்படி அதான் மருந்தும் சாப்பிட்ணும். அப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். நோய் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, இதை தடுக்கணுன்னா என்ன பண்ணணும், வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படி நிறைய அறிவு உங்களுக்கு இருக்கும். அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் யார் உங்களை மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இதை சொல்லணும். சொன்னால் தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும். சொல்லவே இல்லை, நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் விலையுயர்ந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றீங்க. பெரிய மருத்துவர்கிட்ட போய் விலையுயர்ந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றீங்க. ஆனால் உங்கள் நோயை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்கிறதே கிடையாது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நோய் குணமாகாது. நோய் அதிகமாகிட்டே தான் போகும்.
அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்ககிட்ட இருக்கிற உணவுகளை நீங்கள் எப்படி பிறரிடம் பகிர்ந்து உண்ண வேண்டுமோ அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிறரிடம் கொடுத்தால்தான் உங்களுக்கு வந்து மனசில் அமைதி கிடைக்கும், உடம்பில் அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் நோயை பற்றி வெளியவே சொல்லாமல் ரொம்ப ரகசியமாக வச்சுருந்து அந்த மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்கி யாருக்கும் தெரியாமல் மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் குணப்படுத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வெளிப்படையாக சொல்லணும், கூச்சப்படக்கூடாது. உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வெளியே சொல்ல நீங்கள் கூச்சப்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகாது. உங்கள் உடம்பை நீங்கள் பெருமையாக நினைக்கணும். உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு வந்து உயர்வானதாக தெரிய வேண்டும். அப்போது உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்கள் உடம்புல உள்ள அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியணும். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு உயர்வாக தான் தெரியணும். அதை நீங்கள் வெளியே சொல்லி சரி பண்ணணும். அதை வந்து வெளியே சொல்ல நீங்கள் கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டிங்கன்னா அதை வெளியே சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி ரகசியமாக வச்சுருந்தீங்கன்னா அது ரகசியமாகவே இருக்கும். எப்போவும் அது பத்திரமா இருக்கும். வெளியே காட்டி விட்டுரும். எங்கள் வீட்டில் ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த திருடன் வெளியே ஓடி போயிடுவான். உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குதுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய் தான் ஒரு திருடன்னு வச்சுக்கோங்க. திருடன்னா யாருன்னா நோயின்னு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, அவன் தான் திருடன். அப்போ உங்கள் உடம்புங்கிறது உங்கள் வீட்டில் ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யார்கிட்டையுமே சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கிற திருடனை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலைன்னா அவன் பத்திரமா அங்கேயே இருப்பான். அதில் திருடிட்டு போயிட்டே இருப்பான். அப்பப்போ அடிக்கடி வந்து திருடிட்டு போய்ட்டு. அதுவே என் வீட்டில் ஒரு திருடன் இருக்கான்னு அந்த தெருவில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா அந்த திருடன் வந்து மாட்டிப்பான். அப்புறம் வெளியே ஓடி போயிடுவான். அவன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான். அது மாதிரி தான் நோய்ங்கிறது ஒரு திருடன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அப்போ அந்த திருடனை பற்றி பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லணும். அந்த திருடனோட குணம் என்ன, அவனை எப்படி ஒழிக்கலாம், இப்படி பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொன்னால், யாருக்கு தேவை இருக்கோ அவங்ககிட்டலாம் சொன்னால் உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த திருடனுங்கிற அந்த நோய் வந்து வெளியே ஓடி போயிடும். அதனால் வெளிப்படையான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக பேசணும், கூச்சப்படவே கூடாது. உங்கள் உடம்பில் இருக்கிற நோயை பற்றி வெளியே பேசுகிறதுக்கு நீங்கள் கூச்சப்பட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் ரொம்ப பத்திரமா இருக்கும். மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும். வெளியில் காட்டி கொடுத்துருங்க, சொல்லிவிடுங்க, அது குணமாயிடும், ஓடியே போயிடும். அதனால் வெளிப்படையான அணுகுமுறை. அது மாதிரி பிறருக்கு வழி நடத்தணும். பிறருக்கு வந்து ஒரு மருந்து, உங்களை போல் நோயால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ முறைகள், வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அவங்களுக்கு சொல்லணும், சொல்லி வழிகாட்டணும். அப்போ தான் உங்களுக்கு நோய் குணமாகும். அப்படி இல்லை, அதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய என் வேலையே நிறைய இருக்குது, பிஸ்னஸ் நிறைய வேலை இருக்குது, அப்புறம் பணம் சம்பாதிக்கிற வேலை நிறையா இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நோய் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போகும். அதனால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடித்தால் மட்டும்தான், எப்படி மருந்து சாப்பிட்றீங்களோ அது மாதிரி உங்கள் உடம்புல உள்ள நோய் பற்றி நீங்கள் வெளிப்படையாக பலரிடமும் பேசணும். பேசி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், பிறர்கிட்ட சந்தேகம் கேட்கணும். இப்படி ஒரு கூட்டு முயற்சி செய்தால்தான், கலந்துரையாடுகிற ஒரு முயற்சி, பலருடைய உதவியும் பெற்று முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோய் குணமாகும். உங்கள் உடம்புல இருக்க நோய் குணமாகும்.